Hello, vanakkam. Welcome back to my channel. Let us talk about emotional alchemy today. ஆல்கமி அப்படின்றது வந்து பழைய காலத்தில் ஆள்கள் லெட் எடுத்துட்டு அது தங்கமாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. They called it alchemy. They thought they could transform lead into gold magically. ஏதோ கெமிக்கல் ப்ராசஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ தேட் இஸ் ஆல்கமி. இதே மாதிரி நம்மளோட எமோஷன்ஸ், டீப்பர் டார்க்கர் எமோஷன்ஸ் லைக் வி ஃபீல், இதுவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லான பாசிட்டிவ் திங்ஸாக மாற்றுறது, அதுதான் இமோஷ்னல் ஆல்கமி. நவ் நம்மளோட டிப்பிக்கல் ஃபீலிங் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, ஒரு சில எமோஷன்ஸ் வந்து குட், ஒரு சில எமோஷன்ஸ் வந்து பேட் அப்படின்னு நம்ம நினைப்போம். லைக் வி லேபிள் சம் திங்ஸ் இஸ் குட், சம் திங்ஸ் இஸ் பேட். இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஹாப்பி, குட். இஃப் யூ ஆர் ஃபீலிங் கான்ஃபிடென்ட், குட். இஃப் யூ ஆர் ஃபீலிங் ப்ரவுட், குட். இஃப் யூ ஆர் ஃபீலிங் சேட், பேட். இஃப் யூ ஆர் ஃபீலிங் கில்ட்டி ஆர் அஷேம்ட், பேட். இஃப் யூ ஆர் ஃபீலிங் அஃப்ரேட், பேட். இப்படியெல்லாம் நம்ம வந்து பிரிப்போம். இப்போ என்ன ஆகும்னா, வென் வி ஃபீல் சம் ஆஃப் தீஸ் பேடுன்னு நம்ம நினைக்கிற எமோஷன் நமக்கு ஃபீல் ஆகும்போது வி ட்ரை டு சப்ரெஸ் இட். நம்ம அப்படி பண்ணும்போது வாட் வி ஆர் லூசிங் அவுட் ஆன் அன் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஏன்னா இந்த எமோஷன் சும்மா வந்தது கிடையாது. இட் இஸ் டெல்லிங் அஸ் சம்திங். அது ஒரு அவேர்னஸ் கொண்டு வருது. அந்த அவேர்னஸ் இஃப் யூ டேக் இட், வி கேன் ஆக்சுவலி யூஸ் இட் இன் ஆர்டர் டு க்ரோ. அப்போது வாட் வி நீட் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த அண்டர்லைங் எமோஷன். ஸோ emotional alchemy, அதோட stages and what to transmute and how to transmute we will see. So first, whenever you're feeling one of these supposedly negative emotions, first thing is to just accept it, like understand and accept it. Instead of saying like, ஐயோ நான் எப்படி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக, somewhere within me, something within me is feeling this way. I am feeling this. It is a valid thing. You can feel sad, you can feel angry, you can feel afraid, you can feel ashamed. All these are feelings. These are all human feelings. You are allowed to feel those feelings. So first thing is, நீங்கள் அந்த ஃபீலிங்கை வந்து அக்செப்ட் பண்ணுறோம். எஸ், ஐ எம் ஃபீலிங் திஸ் அப்படின்னு அதை ஏற்றுக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்ன, வி வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லையிங் பிஹைண்ட் திஸ் ஃபீலிங். இந்த ஃபீலிங்க்கு பின்னாடி என்ன இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், கோவம் வருது. வை டு யூ கெட் ஆங்க்ரி? மோஸ்ட் ஆஃபன் வந்து அது ஒரு ஆனஸ்டான எமோஷன். இட் இஸ் டெல்லிங் யூ தட் சம்வேர் யுவர் பவுண்டரி இஸ் கெட்டிங் வயலேட்டட். உங்களுக்கு அகென்ஸ்டாக ஏதோ ஒன்று நடக்குது, உங்களோட ஒரு பவுண்டரி இஸ் கெட்டிங் வயலேட்டட் அப்படின்னு தான் அந்த கோவம் வந்து சொல்லுது. திஸ் மச் இஸ் ஓகே வித் மீ, திஸ் இஸ் நாட் ஓகே வித் மீ, சம்திங் நாட் ஓகே வித் மீ இஸ் ஹேப்பனிங், தட்ஸ் வை யூ ஆர் கெட்டிங் ஆங்க்ரி மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்போது instead of feeling ashamed or upset that you're feeling angry, you can understand, I'm feeling angry about this because என்னோட இந்த பர்டிகுலர் பவுண்ட்ரி இஸ் கெட்டிங் வயலேட்டட். இவர் திருப்பி என்னை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறாரு, அதனால எனக்கு கோவம் வருது. ஐ டோன்ட் லைக் பீப்புள் டாக்கிங் லைக் திஸ் டு மீ. எனக்கு இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிறது பிடிக்காது. அப்போது என்ன பண்ணலாம்? ஸோ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் கோஸ் பியாண்ட் தட் எமோஷன். தட் எமோஷனுங்கிறது வந்து எந்த எமோஷனாக இருந்தாலும் சரி, ஹாப்பினஸாக இருந்தாலும், ஜாயாக இருந்தாலும், ஜலசியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், அது ஒரு இண்டிகேட்டர் தான். அது வந்து வழி காமிக்குது, இப்படி தான் இருக்குதுன்னு. இட் இஸ் ட்ரைங் டு ஷோ அஸ் சம்திங். அப்போது அது என்ன காமிக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். ஸோ வென் யூ ஆர் ஃபீலிங் ஆங்க்ரி, இட் இஸ் ஷோயிங் அஸ் தட் சம்வேர் யுவர் பவுண்ட்ரிஸ் ஆர் கெட்டிங் வயலேட்டட். அப்போது என்ன பண்ணலாம்? வி ஹாவ் டு ரீவிசிட் தேட் இஷ்யூ. நம்மளோட கோவம் வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது, அது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வாட் இஸ் த அண்டர்லைங் ரீசன், எந்த அன்மெட் நீட் வந்து இந்த எமோஷன் சொல்லுது. ஸோ இட் இஸ் டெல்லிங் மீ தட் ஐ ஆம் ஃபீலிங் திஸ் திங் இஸ் பீங் வயலேட்டட். ஸோ நவ் யூ ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் தட் பவுண்ட்ரி. இப்போ சம்படி இஸ் வயலேட்டிங் தட் பவுண்ட்ரினா தெர் ஷுட் பி அ கான்சிக்வன்ஸ். அது வேர்பலி சொல்கிறதில் இல்லை, தெர் ஷுட் பி அன் ஆக்சுவல் கான்சிக்வன்ஸ். இஃப் தே ஆர் டூயிங் திஸ் இஸ் வாட் தே வில் கெட் இன் ரிட்டர்ன் அப்படின்னு. when there is that actual consequence, அப்போ தான் இந்த பவுண்டரி violation will stop, because we cannot teach people by just telling them. There should be actual consequences. அவர் ஒருத்தர் உங்களோட பவுண்டரி வயலேட் பண்ணால் you will cut off contact with them, or they will not have access into your life, or whatever it is. அவரோட how much that boundary violation has happened, அதுக்கேற்ற மாதிரி you can tell once, you can clarify once, but beyond that you should give a consequence. இல்லைனா இதெல்லாம் பேச்சு தான், எதுவும் ஆகாதுன்னு வில் பி த மெசேஜ் யூர் சென்டிங். ஸோ
take action, actually enforce a consequence, then that boundary would be respected. Or a person who will not respect their boundary is going out of your life. Both of it is good. நான் ஒரு சில டைமில் நமக்கு வந்து ஷேம் ஆர் கில்ட் ஃபீல் ஆகும். அப்போது என்ன பண்ணலாம்? தட் இஸ் வென் வி ஷுட் ஆக்சுவலி டர்ன் இட் இன்டு செல்ஃப் கம்பேஷன். வி ஃபீல் லைக் வி டிடன்ட் மெஷர் அப் டு வாட் எவர். நம்மளோட மைண்டில் நம்ம இப்படி இருக்கணும்னு நினச்சோம், ஆனால் அந்த அளவுக்கு வரல, நம்ம ஏதோ தப்பாக பண்ணிட்டோம். அந்த கில்ட், அந்த ஷேம் நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்? வி கேன் பி லவ்விங் டு அவர் செல்ஸ் அந்த நிமிஷத்தில். எஸ், ஐ டென்ட் மெஷர் அப் அட் தட் மோமெண்ட், பட் தட் இஸ் ஓகே. நான் ஒரு மனிதர் தான். that particular time எனக்கு அப்படி தான் ரியாக்ஷன் வந்துச்சு. டுமாரோ ஐ மே ரியாக்ட் பெட்டர். I will grow and I will learn and heal. I was not able to do this, but tomorrow I will try again. இன்னைக்கு இப்படி நடந்தது, பரவாயில்லை. We can accept it. இப்படி நடந்துச்சு, பரவாயில்லை. எனக்கு மிஸ்டேக் நடக்கும், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இட் இஸ் ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் அ ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ்னு we can be kind to ourselves. நம்ம குழந்தைக்கு தப்பு நடந்தால் நம்ம அந்த குழந்தைக்கிட்ட எப்படி பேசுவோம், அதே மாதிரி நம்மக்கிட்ட பேசி we can heal that inner shame by replacing that with self-acceptance and self-love. நிறைய தடவை குட்டியில் நிறைய forgiveness கிடைக்காத குழந்தைங்களுக்கு பெருசாகும்போது they cannot forgive themselves. So we have to start teaching ourselves that. நம்ம பழைய 30 வருஷம் முன்னாடி அப்படி இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இப்போது அப்படி இருக்கிறதுல வந்து அர்த்தம் இல்லை. நம்மளே பொறுப்பேற்றுக்கணும். நம்மளே வந்து நமக்கு கிடைக்காது இருந்தது என்னமோ அது நம்ம தான் நமக்கு கொடுக்கணும். ஸோ கிவ் ourselves that self-acceptance. we have to give ourselves that self-love. சப்போஸ் ஜெலசி வருது, ஒருத்தர் அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து நமக்கு அது கிடைக்கலையே அப்படின்ட்டு ஒரு ஜெலசி வருது. அப்போ அதே நம்ம என்ன பண்ணோம்? we need that. நமக்கு அது வேணும், அப்படி ஒரு லாங்கிங், நமக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. இது புரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? we can take that as an inspiration. அப்படி நம்ம மாற்றுறதுக்கு we can also do it. நம்மளும் அப்படி பண்ணலாம். அது வந்து அதுக்காக முயற்சி எடுத்திருப்பாங்க, அதனால கிடச்சிருக்கும். ஆர் மேபி they got lucky. ஓகே ஃபைன், வாட் எவர் இட் இஸ். பட் நான் என்னோட முயற்சி எடுத்துக்கணும், நான் என்னோட ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கணும் அப்படின்னு we can completely use that as an inspiration. அப்போது நம்மளுக்கு இந்த நெகட்டிவ் ஃபீலிங் ஆஃப் ஜெலசியிலிருந்து வெளியே வந்து we will start feeling a little bit inspired by it. இதே மாதிரி sometimes we just feel sad. அப்போது ஐயோ நான் சேடெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, ஐ ஷுட் நாட் பி ஃபீலிங் திஸ் வே அப்படின்னு நினைக்காம ஐ ஆம் ஃபீலிங் சேட். அது ஜென்ரலி இட் மே பி பிகாஸ் யூ லாஸ்ட் சம்திங், யூ மே பி க்ரீவிங் சம்திங். அப்போது தேட் நீட்ஸ் டு பி ஆனர்ட். தீஸ் ஆர் வேலிட் ஃபீலிங்ஸ். இஃப் யூ ஆர் ஃபீலிங் லாஸ், இஃப் யூ ஆர் ஃபீலிங் க்ரீஃப், ஏதோ சேஞ்ச் வந்துச்சு, உங்களோட பழைய சுச்சுவேஷனில் இருந்து மாறிடுச்சு, உங்களுக்கு இருந்த ஏதோ ஒன்று போயிடுச்சு அப்படின்னு யூ ஆர் ஃபீலிங் சேட்னா ஆனர் தட் மெமரி, ஆனர் தட் குட் திங் தட் வாஸ் இன் யுவர் லைஃப். அப்போது இந்த சேட்னஸ் வந்து யூ ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இட் இன்டு லைக் அதிலிருந்து நம்மளுக்கு கிடைச்ச அந்த பாசிட்டிவ் திங்ஸ் வி கேன் ரிமெம்பர், தோஸ் குட் மெமரிஸ் வி கேன் ரிமெம்பர் வாட் வி ஹேட். அண்ட் இஃப் இட் இஸ் ரிப்பேரபிள் தென் எஸ் வி வில் ட்ரை டு பிரிங் இட் பேக் இன் டு அவர் லைஃப். அல்ல அது போச்சுன்னா we will at least try to honor that and build something good, something better in our lives. Appo we can take that sorrow also as we have a moment to honor whatever it is that we had before. இதே மாதிரி all of our feelings, எல்லா ஃபீலிங்ஸும் வந்து ஏதோ ஒன்று நமக்கிட்ட சொல்லுது. அதெல்லாம் தானாகவே வந்த ஃபீலிங் கிடையாது. அந்த ஃபீலிங் இஸ் ட்ரைங் டு டீச் us something deeper. இந்த நெகட்டிவ் ஃபீலிங்னு நம்ம சொல்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து they are telling us something. For example, fear எங்கேருந்து வருது? நமக்கு வந்து அன்சர்டன்ட்டியிலிருந்து தான் ஃபியர் வருது. லைக் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல, இது சரியாக வருமா சரியாக வராதா, நம்ம ஏமாந்துருவோமா, நம்ம முயற்சி எடுத்துகிட்டு அது இப்போ இருக்கிறதும் போயிடுச்சு, நினைக்கிறதும் கிடைக்கல, அப்படி ஆயிடுமா, இது வந்து சரியாக வரலன்னு என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான ஃபியர், ஆங்ஸைட்டி, அன்சர்டன்ட்டியிலிருந்து தான் இந்த ஃபியர் உருவாகும். ஸோ ஃபியர் இஸ் ஜஸ்ட் டெல்லிங் அஸ் தட் these திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு அஸ் அண்ட் நாட் நோயிங் தட் இஸ் கிவிங் அஸ் ஃபியர். அப்போ நம்ம என்ன கொடுக்கணும்? நமக்கு நம்ம சேஃப்டி அண்ட் ட்ரஸ்ட்டு தான் தேவை இல்லையா? ஸோ வி ஹாவ் டு கிவ் அஸ் தட் ஃபேஸ். இல்லை நம்மளுக்கு இது முடியும், நான் நினச்சா இது வந்து சரியாக வந்துடும், நாளைக்கு நல்லதான் நடக்கும் அப்படின்ற பாசிட்டிவிட்டி நமக்கு கொடுக்கணும். அண்ட் வி ஹாவ் டு டெல் ourselves, இன்கேஸ் இது சரியாக வரலைன்னா ஐ ஹேண்டில் இட். அது இப்படி நல்லா நம்ம நினச்ச அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா பரவாயில்லை, அந்த டைமில் நம்ம பார்த்துப்போம். வி வில் ஃபைண்ட் அ வே டு டீல் வித் இட். அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு கொடுக்கணும். இந்த ஃபியர்ன்ற வருது வந்து கான்ஃபிடென்ஸ் நம்ம கொடுக்கணும்.
Now, one more thing about emotional alchemy is that we often hold our emotions in various body parts, right? We'll feel the tension. For example, எனக்கு மனசுக்கு when I'm feeling sad, I feel it in my stomach. Like எனக்கு அங்கே ஃபீல் ஆகும் அது. Some people feel it in their chest. Some people will feel it somewhere. அந்த மாதிரி they'll feel somewhere in their body. So when you feel a deep emotion, you are holding it somewhere in your body. I don't know, maybe your chest, your stomach. But understand that where in your body is it responding? And the feeling வரும்போது, is your chest tightening? Is your stomach feeling like it's just dropping? And the feeling, when you identify that, you can sit and deep breathe எடுக்கணும். அந்த இடத்துக்கு breathe into that place and then breathe out. That will help to calm us down, because we hold our attention in various parts. And the part focus panni, when we can do breathing exercises, we will calm ourselves down. And then use these emotions and transform them into the originally good thing that it intended. In the negative emotion வந்து நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக வரல. இட் இஸ் ட்ரைங் டு டெல் அஸ் நமக்கு இந்த நீட் இருக்கு, இந்த இது நமக்கு தேவை, இது நம்ம வந்து ஆசைப்படுற இந்த மாதிரி. இட் இஸ் ட்ரைங் டு பாயிண்ட் லைட் அட் சம்திங். அந்த லைட்டு கொடுக்கறதுக்கு தான் இந்த எமோஷனே வருது. ஸோ யூஸ் தட் லைட், அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ ஆர் ஃபீலிங், வாட் இஸ் வித்தின் யூ, எதனால இது வருது, வாட் கேன் யூ டூ அபவுட் இட். அப்போ அதே வந்து ஒரு எமோஷன், அதே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து, அதை ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு யூஸ் தட். அப்போ இந்த ஃபீலிங்ஸ் நம்ம சப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இது இல்லைன்னு நடிச்சுக்கிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது வரது வந்து வருதான். அண்ட் தோஸ் ஆர் வேலிட் ஃபீலிங்ஸ் டு ஹேவ். But it is up to us to transform them, to use them in the way it was intended to be used. இந்த டூல் வந்து இந்த லைட் எங்கே லைட் வீசணுமோ அந்த இடத்துக்கு லைட் காமிச்சு, அந்த இடத்துல இருக்கிற அவேர்னஸ், அங்கே என்ன நீட் இருக்குது, அந்த நீட் நமக்கு கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஹீலிங் வரும். அப்போ தான் நம்ம டீப்லி வி வில் லேர்ன் டு ரியலி ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட் அஸ். நம்மளே நமக்கு புரியும், நம்மளே நம்ம வந்து ஹீல் பண்ணி காம் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு நம்ம அன்பு கொடுக்க முடியும். வி வில் பி ஏபிள் டு ட்ரீட் அவர் செல்ஸ் ஹவ் வி டிசர்வ் டு பி ட்ரீட்டட். அதெல்லாம் இந்த மாதிரி இட் வில் கம் ஃப்ரம் தட் பீஸ்ஃபுல் அனாலிசிஸ். நம்மளோட எமோஷன் கூட நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து and we try to learn from it, use it as a guiding post. That will help us. This is one of the ways to finding actual lasting peace regardless of our emotion மாறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீஸ் மாற தேவையில்லை. We can use these emotions to learn more about ourselves, to become wiser, to become stronger. Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.